சொல்லுவாங்க, இலக்கை நிர்ணயித்தல் சொல்லுவாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கணும். இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டா இலக்கு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா கல்லூரி பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து உரையாடுறது உண்டு. இலக்குன்னா என்னன்னு நிறைய தெரியல. இலக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு கேட்டா நிறைய சொல்லுவீங்க தானே. எத்தனை பேர்ட்ட இலக்கு இருக்குன்னு கேட்டா பதிலே இருக்காது. ஆனா யூனிவர்ஸ்ல ஒரு உண்மை இருக்கு. பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்குதான் சொல்றாங்க. 800 கோடி மக்கள். இந்த கட்டவரல் இருக்குல்ல, இந்த கட்டவரல் 800 கோடி மக்களுக்கும் இந்த கட்டவரல் ரேகை வந்து வித்தியாசம். நீங்க அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க பயோமெட்ரிக்கல் வைப்பாங்க, இந்த கைரேகை. ஆதி காலத்துல நம்ம கைரேகை வச்சுட்டு இருந்தோம், அப்படியே சுழந்து போய் இப்போ என்ன பண்றோம், இப்ப டெக்னாலஜியில வைக்கிறோம். 800 கோடி பேருக்கும் இந்த கட்டவரல் ரேகை வித்தியாசப்படுது. அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த 800 கோடி பேரும் தனித்துவமானவர்கள். 800 கோடி பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. 800 கோடி வித்தியாசமான மனிதர்கள். பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்ததற்கான நோக்கம். ஒரு சாதாரண ஒரு எறும்பு பிறந்துச்சுன்னா அது நோக்கம் இருக்குல்ல. எறும்பு பார்த்துருக்கீங்களா? அந்த எறும்பு சும்மா ஏதாவது எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு தேள், ஒரு எருமை, ஒன்றும் இல்லை, ஒரு எருமையை பாருங்களா, அது கூட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்குல்ல. அது இறைச்சிக்கு பயன்படுது, பால் கொடுக்குது. அப்போ ஒரு சாதாரண ஒரு எறுமை ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பயன்படும் போது இந்த உலகத்துல 5 அறிவு 6 அறிவு கொடுத்து, கை கால்லாம் கொடுத்து, நல்லா பேசுறதுக்கு வாயெல்லாம் தந்து, நல்ல உடையெல்லாம் போட்டு இவ்வளவு நாகரிகமா இருந்திருக்கோம்னா நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம். கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருக்காவது இலக்கு அப்படின்னு இல்லைன்னா தயவு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை இலக்கை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் வின் டு வின் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இப்போ சொல்லி வழங்கக்கூடிய விஷயம், ஒருத்தனை தோக்கடிச்சு இன்னொருத்தன் வெற்றி பெறணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் 80 மார்க் எடுத்தா நம்ம 100 எடுக்கணும். ஒருத்தர தோக்கடிச்சு இன்னொருத்தர் வெற்றி பெறணும். இதுதான் காலகாலமா இருக்கு. ஆனா வெற்றி பெற்ற மனிதர்கள் அந்த பழக்க வழக்கமே கிடையாது. வின் டு வின், உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. இது எப்படி சாத்தியப்படும் நினைக்கலாம்? நான் முதல்ல சொன்ன விஷயம் தான், ஒவ்வொருத்தரும் யூனிக்கானவங்க. எனக்கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் இன்னொரு திறமை இருக்கும். எப்பவுமே நம்ம இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. முக்கியமா நான் இந்த சொல்ல வந்து மேடையில் ஏறணும் அப்படின்னா அதுக்கான காரணம், நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வீட்டுல போகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் முதல் பரிசு வாங்கலன்னு இதை பெற்றோர்கள் சொன்னாங்களா? ஏன் முதல் பரிசு வாங்கல? ஏன் அந்த பிள்ளையோட நீ ஏன் ஃப்ரெண்ட்ல ஓடல? ஏன் இதை வேகமா எடுத்து வச்சிருக்கலாம்ல? சொல்லியிருப்பீங்கல்ல. ஏன் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன், ஏன் ஆர்த்தல் பிரைஸ் வாங்கினேன்? இல்ல காலகாலமா அப்படிதான். பக்கத்து வீட்டுல இருக்க பிள்ளை வந்து 80 மார்க் எடுக்குது, ஒன்னால ஏன் 80 மார்க் எடுக்க முடியல அப்படின்னு கேட்கறாங்கல்ல. பெற்றோர்கள் கேட்கறீங்களா? கேட்கறீங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க போயிடாது இல்லையா? அப்படி இல்லைன்னா உண்மையிலே மகிழ்ச்சி. மாத்திரையில இருக்க ரொம்ப மகிழ்ச்சியா வருவேன். தயவு செய்து அதை ஒப்பிடாதீங்க, எப்பவுமே ஒப்பிடாதீங்க. உங்க பிள்ளைகிட்ட ஒரு திறமை இருக்குன்னா இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் யூனிக். உங்க பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய திறமையா எப்படி முன்னேற்றலாம்னு பாருங்க. 35 மார்க் எடுத்த பிள்ளை 40 மார்க்கோ 45 மார்க்கோ எடுப்பதற்கு என்ன செய்யணும், என்ன பண்ணுங்க, அதுக்கு உங்களோட உழைப்ப போடுங்க. மூன்றாவது ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க, சினர்ஜைஸ் சொல்லுவாங்க, கூட்டு இயக்கம் சொல்லுவாங்க. கூட்டு இயக்கம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி அழகா முடிச்சிடுறேன் நானு. புறாக்கள், ஒரு கோயில் கோபுரத்துல இருந்து ஒரு கூட்டமான புறாக்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு பறந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு மரக்கிளையில அந்த புறாக்கள் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இடத்துல நிறைய தானியங்கள் இருந்துச்சு. அந்த புறாக்கள் அந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மரக்கிளையில இருந்துச்சு. இந்த வேடன் வந்து அந்த புறாவை வலை வச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வலையை விரிச்சான். இந்த புறாக்கள் எல்லாம் அந்த வலையில மாட்டிடுச்சு. அப்ப அந்த வேடன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான், அவ்வளவு புறாக்களை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அந்த புறாக்கள் எல்லாம் ரொம்ப ஒற்றுமையான புறாக்கள், நம்ம மாத்திரவளை மக்கள் மாதிரி ரொம்ப ஒற்றுமையானவர்கள். என்ன பண்ணாங்கன்னா இந்த புறாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெக்க அடிச்சு வானத்துல பறக்க தோணுச்சு. வேடனுக்கு ஏமாத்தமா போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு அது அழகா பறந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு காக்கா கொஞ்சம் புத்திசாலி இல்லையா? இந்த காக்கா வந்து அந்த புறாக்கள்ல நிறைய வேற வேற நிறம் கொண்ட இனம் கொண்ட புறாக்கள் இருந்துச்சு. ஒரு இனம் கொண்ட புறாக்கள்கிட்ட போய் சொல்லுது, எப்பா நீ வந்து நல்ல இறக்கை அடிச்சு பறக்கிறதுனாலதான் இவ்வளவு உயரத்துல இந்த வலையை தூக்கிட்டு பறக்க முடியுது அப்படின்னு ஒரு காக்கா கொளுத்தி போட்டு போயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த புறாக்களுக்குள்ளே சண்டை. இந்த புறா சொல்லுது, இல்ல நாங்க பறக்கிறதுனாலதான் இந்த வலையை தூக்கிட்டு போக முடியுதுன்னு. இன்னொரு புறா சொல்லுது, இல்ல இல்ல எங்களோட தலைமையால இந்த வலையை நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னு. அதுக்குள்ளே சண்டை ஆகி என்ன ஆச்சுன்னா புறாக்கள்லாம் கீழே வந்துச்சு. இது ஒரு அழகான ஒரு மாரல் ஸ்டோரி. கூட்டு இயக்கம்னு எப்பவுமே சொல்லுவாங்க.
சின்ன வயசுல படிக்கும்போது ஒரு கதையை நமக்கு இந்த கதையை சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஒரு 4 மாடு ஒண்ணா இருந்திருக்கும். அந்த மாடுகள் சண்டை போட்டோன்னா அவ்வளவு பெரிய சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுருக்கும். எப்பவுமே ஒரு கூட்டு இயக்கமாகவும் ஒற்றுமையோடும் இருந்தால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. இப்படி ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்ததற்கு இங்க மாத்திரவாளி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.